அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பயோரின் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு நம்ம நீட் சிலபஸ்ல கொடுக்கப்பட்ட 18வது அலகு அணுக்களும் அணுக்கருக்களும் அப்படிங்கிற பாடத்திலிருந்து ஒரு சில கேள்விகள் ஒரு கேள்வி நம்ம பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர் யூனிட் 18 ஆஃப் யுவர் நீட் சிலபஸ். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா 2023ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஒரு கதிரியக்க பொருளின் அரையாயுட்காலம் 20 நிமிடங்கள் எனில் எவ்வளவு காலத்திற்கு பின் பொருளின் அளவு தொடக்கத்தில் இருந்த அளவுக்கு 1/16 மதிப்பு இருக்கும்? 40 நிமிடங்கள், 60 நிமிடங்கள், 80 நிமிடங்கள், 20 நிமிடங்கள் என்று 4 தெரிவுகள், 4 ஆப்ஷன்ஸ். இந்த கணக்கு ஃபார்முலா இதெல்லாம் போட்டு பார்க்கறத விட நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு அப்ரோச்சில் நம்ம போடுறோம். தொடக்கத்தில் இருந்த அணுக்களின் எண்ணிக்கை ஒரு 1600 என்க. என்ன சார் 1600 வச்சுக்கிடுவோமே, அவ்வளவுதான். அடையாயுட்காலம் 20 நிமிடம். அப்ப 20 நிமிடம் கழிச்சு எவ்வளவு சார் மீதி இருக்கும்? முதல்ல 1600 இருந்தா 800 தான் இல்லையா? அப்ப 20 நிமிடங்களுக்கு பின் உள்ள அணுக்கள் 800 தான். அப்ப 800/1600 வகுத்தா என்ன வரும்? 8 1 8 2 14 1/8. இன்னொரு 20 நிமிடங்கள் கழித்து, அதாவது மொத்தத்துக்கு 40 நிமிடங்களுக்கு பின் உள்ள அணுக்கள் எவ்வளவு இருக்கும்? இன்னொரு 20 சொல்லும்போது 800 பாதியாகும் 400. சரியா? அப்ப 400/1600 எவ்வளவு? 4 1 4 4 4 1/4. அப்ப 2 அரையாயுட்காலங்கள் 20 20 40 நிமிடம் கழிச்சால் அது 1/4 ஆகிறது. இன்னொரு அரையாயுட்காலம் இன்னொரு 20 நிமிடம், மொத்தத்துக்கு 60 நிமிடங்கள் எவ்வளவு சார் இருக்கும்? 400 200 ஆகும். அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? 200/1600 1/8. நமக்கு என்ன வேணும்? 1/14. இன்னொரு 20 நிமிடங்கள் இன்னொரு அரையாயுட்காலம், அப்ப 60 80 ஆகுது. 80 நிமிடங்களுக்கு பின் உள்ள அணுக்கள் 100 தான். 1600 இருந்து பாதி 800, 800 இருந்து பாதி 400, 400 இருந்து பாதி 200, 200 பாதி 100. ஆனா மொத்தத்துக்கு பார்க்கும்போது 100/1600 1/14. ஆக 80 நிமிடங்களுக்கு பிறகு என்கின்ற மூன்றாவது தெரிவு, மூன்றாவது ஆப்ஷன், மூன்றாவது விடை சரியான. சரியா? வெரி சிம்பிள் கொஸ்டின். இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்க. ஃபார்முலா எதுவும் போய்கிட வேண்டாம். இந்த கேள்விக்கு இது ஈஸியாகும். ஓகேயா? சரி. இது வரைக்கும் நம்மளுடைய பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய இந்த 18வது யூனிட்ல அணுக்களும் அணுக்கருக்களும் அப்படிங்கிற பாடத்துல 16 கேள்விகள் நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். நம்ம அடுத்த காணொலியில வேறு ஒரு பாடம் தான் ஒன்று பாக்கியிருக்கு. எலக்ட்ரானிக்கல் மற்றும் தகவல் தொடர்பு. ஸோ அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா? அந்த பாடத்தில் அந்த யூனிட் 19வது அளவிலிருந்து உள்ள பாடத்தில் நம்ம கேள்விகள் பார்க்க தொடங்குவோம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.